ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபேவரட் சீரியல்லாம் அடுத்து என்ன சுவாரஸ்யமாக நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறீங்கன்னா, இந்த சுடர் இருக்கா இல்லையா, அவள் திடீர்னு தீயாக பரவி தீயாக எழுந்து வந்திருக்கா. அதுவும் எப்படி ஆக்ரோஷத்தோடையும் ஒரு உக்கிரத்தோடையும் ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு பழி வாங்கணும் அப்படின்ற ஒரு வெறியோடும் பயங்கர கொலை வெறியோடும் வந்துட்டுருக்கா. அவளுக்கு இவ்வளோ தைரியம் கொடுத்தது யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, வேறு யாரும் இல்லை, அவளோட தங்கச்சி தான். என்னம்மா சொல்கிற, அவளுக்கு தங்கச்சியா, என்ன சொல்கிற, எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்னு சொன்னோம்னா, வேறு எதுவும் இல்லை. அந்த மல்லியை பற்றி தெரிய வந்ததுக்கு காரணமே சுடருக்கு எல்லாமே ஒரு காரணமாக தான். ஏன்னா சுடரும் அந்த தீபிகாவும் ஒன்றா பிறந்த அக்கா தங்கச்சிங்க. அவங்களோட தம்பி தான் அந்த தினேஷ். இவங்க 3 பேர் சேர்ந்து தான் ஒரு அழகான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருந்தாங்க. ஆனால் அதில் யார் கண்டுபட்டுச்சோ என்னவோ தெரியல, கடைசியில் அந்த தினேஷ் இறந்ததுனால மல்லியை பழி வாங்கிறதுக்காக முதல்ல வந்த சுடருக்கு அவ்வளோ ஒன்றும் எதுவும் தெரியாது. ஆனால் அதுக்கப்புறம் சுடர் மூலியமாக தான் தீபிகாவுக்கு எல்லா விஷயமே தெரிய வந்துச்சு. அதுக்கப்புறம் சுடரை யார் கொலை பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ஆராய்ச்சி எழுதிறப்ப தான் எல்லா உண்மையும் தெரிய வருது, சுடர் இன்னும் சாவலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் எதுக்காக இந்த நாடகத்தெல்லாம் நடத்துனாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, வேறு எதுவும் இல்லை, அந்த மல்லியை பழி வாங்கணும் இல்லையா, அதுக்காகத்தான். இதில் மல்லிக்கும் சரி இந்த சுடருக்கும் சரி எந்த ஒரு வித்தியாசமும் இல்லை. ஏன்னா எப்போவுமே எல்லாரையும் நல்லவங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்பிட்டு அவங்கள எப்படி ஏமாத்துறோம் அப்படின்னு சொல்லிட்டு தெரியாமையே இவங்களாம் ஏமாந்து போயிடுறாங்க. ஏன்னா நம்மளை ஏமாத்துறது யாருன்னே தெரியாமல் ஏமாந்து போனது தான் இந்த சுடர். அவள் கொஞ்சம் உஷாராக இருந்திருந்தாலும் அவளை யாரும் எதுவும் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஆனால் இத்தனை நாள் எங்கே இருந்தா அப்படின்ற ஒரு கேள்வி எல்லாருக்குள்ளேயும் இருக்குது. ஏன்னா நம்ம இத்தனை நாள் எங்கே போயிருந்தான்னு தெரியல அப்படின்றதுனால அவளுக்கு அந்த ஆக்சிடெண்ட், அதாவது அவளை கொலை பண்ண வந்தாங்க இல்லையா, அப்போ பெரிய ஆக்சிடெண்ட் அளவுக்கு அவளுக்கு நடந்துச்சு. அது மூலிமா அவள் நிறைய காயப்பட்டிருக்கா. அவள் இறந்துட்டா அப்படின்னு நினச்சி அவங்க எல்லாரும் போனதுக்கப்புறமா இப்போ கடைசியில் காப்பாற்றப்பட வேண்டிய இடத்துல காப்பாற்றப்பட்டு இப்போது தீராத பகையோடையும் தீராத வன்மத்தையோடையும் அந்த மல்லி எப்படியாச்சும் பழி வாங்கணும் அப்படின்ற எண்ணத்தோடையும் ஒரு வெறி கொண்டு வந்திருக்காங்க இந்த சுடர். இது மூலயமா தீபிகாவுக்கு டபுள் ஜாக்பாட் தான். ஏன்னா அவளுக்குமே இப்போ வரைக்கும் சுடர் எங்கே இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு தெரியாமல் தான் இருந்துச்சு. அதுவும் இல்லாமல் சுடரை கொலை பண்ணதுக்காகவும் இந்த மல்லியை சேர்த்து பழி வாங்கணும்னு நினச்சா. ஆனால் சுடர் வந்ததுக்காக அவளை பழி வாங்காமல் விடக்கூடாது, ஏன்னா அவள் அப்படிப்பட்டவ, அவளை கண்டிப்பாக நான் தான் என் கையால் பழி தீக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் நினச்சிட்ருக்கா. இன்னொரு பக்கம் எப்படின்னா இதெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இவங்க 2 பேரும் ஃபோனில் பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ எப்படி போயிட்டுருக்கு நிலவரம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் எல்லாம் நல்லபடியாக போயிட்டுருக்குக்கா, நீ வந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ஒரு இடத்துல மீட் பண்ணுறதுக்காக பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்கு தகுந்த மாதிரி யாரும் இல்லாத ஒரு இடத்துல, அது கொஞ்சம் கமர்ஷியலான ஒரு பிளேஸ், அந்த பிளேஸில் ஒரு பில்டிங்கில் அவளை வர வச்சு பேசுகிறாங்க. அப்போ தான் இவங்க எல்லாத்தையும் சீக்ரெட்டெல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. இது மூலியமாக தான் எல்லாருக்குமே அந்த உண்மை தெரிய வருது. அப்புறமா இந்த கதிரேஷ் தான் கொலை பண்ணுறதுக்கும் எல்லாத்துக்கும் இதுவாக தான். ஆனால் இந்த பழியை எப்படி மல்லி மேலே தூக்கி போடுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் என்னோட எண்ணம் முழுக்கமாக இருந்துச்சு. ஏன்னா கதிரேசனை மிரட்டி பணம் கூட வாங்கிடலாம், அவன் பணம் அப்படின்னு சொல்லிட்டாவே அந்த கேஸ்லேருந்து நம்ம எப்படி ஜெயிக்க போகிறோம், எப்படி நம்ம கலந்துக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நினைப்பானே தவிர பணத்துக்கு அவங்ககிட்ட எந்த ஒரு குறையுமே இல்லை. அதனால் கதிரேசனை நல்லா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்ல, நீ அவளை யூஸ் பண்ணிக்க, என்ன வேணால் பண்ணிக்கோ, அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. ஆனால் இந்த மல்லி மட்டும் சந்தோஷமாக இருக்கவே கூடாது, அவளை இருக்கவும் விட மாட்டேன். ஏன்னா அவன் மேலே தான் எனக்கு அத்தனை ஆத்திரமும் அவ்வளோ கோபமும், அவளை கண்டிப்பாக நான் சும்மாவே விட மாட்டேன், பார்த்துக்கோ அப்படின்னு சொல்ல, ஏன் இந்த அளவுக்கு கொலவெறியாக இருக்குன்னு எல்லாருக்குமே தெரியும். ஆனால் அதை திரும்ப திரும்ப சொல்லணுமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வேண்டாம். ஏன்னா எல்லாருக்குமே தெரிஞ்ச கதை தான். இது மாதிரி உப்பு சப்பு இல்லாத கதையை வச்சுக்கின்னு இந்த தீபிகா எதுக்காக மல்லி இப்படி டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தானே, அதனால சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். அதுக்கப்புறமா அடுத்ததாக இந்த இருக்கா இல்லையா மயில், அவளை வச்சு எப்படி அந்த வீட்டில் பயங்கரமான பூகம்பத்தை வெளியே வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ராஜேஸ்வரி ஒரு பக்கம் பெரியதாக பிளான் போட்டுருக்கா. ஏன்னா இவள் பெரிய பருப்பு இல்லையா, அதனால் ஏற்கனவே இவளால் நூடுல்ஸ் ஆகி வாழ்க்கையே இழந்து இந்த வீடே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கூட போய் செட்டில் ஆகிருக்கா இந்த ரஞ்சிதா. அவள் எப்போ திரும்ப வராளோ தெரியல. ஏன்னா அவள் வாழ்க்கையே தொலைச்சிட்டு அந்த வீட்டில் இருக்க முடியாமல் அந்த வீட்டை விட்டு கிளம்பி போயிருக்கா. இந்த மாதிரி நேரத்தில் இந்த மயில் வேறு சேர்ந்துருக்கா. இந்த மயிலை வச்சுக்கிட்டு எத்தனை நாளைக்கு தான் ஓட்டா போகிறாங்களோ தெரியல. அதுவும் இல்லாமல் இப்போ அவளுடைய ஆட்டமும் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஏன்னா யார் என்ன சொன்னாலும் கேட்கவே மாட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு கங்கணம் கட்டின்னு சுற்றி நிற்கிறா. அதன் மூலிமா மறுபடியும் அடி பொலின்னு ஒன்று விட்டுறாங்க. எதுக்கு மேலே என்னை அடிக்கிறதுக்கு நீ யார், இதுவே போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு பரபரப்பாக அவ ஒரு பக்கம் கிளம்பி போயிட்டுருக்கா. ஏன்னா ஒரு வயசு பொண்ணு அடிக்கக்கூடாது இல்லையா, அதனால தான் பாரு இந்த இதுக்கெல்லாம் கொடுக்க முளைச்சிச்சா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குற மாதிரியே இவளுக்கு கொடுக்கு தான் முளைச்சிருக்கு. அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருப்பா அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா முதல்ல நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோட பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானை கொஞ்சம் கிளிக் பண்ணி விடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.